ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறெதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு வழிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியின் நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனின் அன்பினிலே ஒன்றிணைந்த இறை நெஞ்சங்களே, தவக்காலத்தினுடைய 3வது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாங்கள் எங்களுடைய இந்த தவக்காலத்தை மனமாற்றத்தின் காலமாக, எங்களுடைய ஆன்மீகத்தினுடைய புதுப்பித்தலினுடைய காலமாக நாங்கள் அனுசரித்து வருகின்றோம். எங்களுடைய செபங்கள், தவங்கள், ஒருத்தல்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்புகிறேன் நாங்கள் செய்து கொண்டு எங்களுடைய வாழ்வினை மீட்டி பார்ப்பதற்கும், நாங்கள் எங்களுடைய பாவங்களை களைந்து எங்களுடைய பழமையான வாழ்விலே இருந்து புதிய மனிதர்களாக ஆண்டவருடைய உயிர்ப்பு கொண்டாட்டத்திலே, அவருடைய பாடுகள் மரணத்தின் வழியாக அவருடைய உயிர்ப்பு கொண்டாட்டத்திலே நாங்களும் பங்கு பற்றி புதிய மனிதர்களாக மாறிட நாங்கள் இந்த காலத்திலே முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளானது எங்களை ஒரே இறைவனை நாங்கள் நம்பி விசுவசித்து அவரிலே நாங்கள் தஞ்சம் கொள்ளவும், நாங்கள் எவ்வாறு எங்களை அன்பு செய்கின்றோமோ அதே போன்று எங்களுடைய சகோதரங்களையும் சகோதரிகளையும் அன்பு செய்து வாழ்ந்திடவும் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் எங்களை அழைத்து நிற்கின்றது. எங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் முதன்மையான விடயங்கள்ண்டா சரியான விருப்பம். இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், மறைநூல் அறிஞர் ஒரு ஆள் இயேசுவை அணுகி வந்து என்ன கேட்கிறார்? போதகரே, கட்டளைகள் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது? ஏன்? மோயிசன் கொடுத்தது 10 கட்டளை தான். அதை திரிவுபடுத்தி இந்த இஸ்ராயல் மக்கள் அதிகமான கட்டளைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார்கள். 600 சச்சத்துக்கிட்ட வச்சிருந்தாங்க. அப்ப இதுக்குள்ளே எல்லாம் இருந்து இது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது கஷ்டமான ஒரு விடயம் என்று சொல்லி அவர் அதில் எது முதன்மையானது, எது பெஸ்டானது என்று கேட்கிறார். எங்கட வாழ்க்கையிலையும் அவ்வாறான மனிதர்களாக நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே வாழுகின்றோம். ஏன்? நமக்கு எது பெஸ்ட்டோ, எது நல்லதோ அதுதான் வேணும். நமக்கு யாராவது அன்பளிப்புகள் செய்தா கிஃப்ட் தருவாங்க. யாராவது நமக்கு அன்பளிப்புகள் செய்தால் நாங்கள் எதிர்பார்க்கிறது என்ன? அவங்க தந்திருக்கிறது ஒரிஜினலா இல்லையா, பிராண்டடா இல்லையா? நமக்கு என்ன தேவை, என்ன முக்கியம்? அவர்கள் தந்திருக்கின்றது முக்கியம் இல்லை, அவர்களுடைய அந்த மனம் முக்கியம் இல்லை. மாறாக அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த பொருளினுடைய தரமும் தன்மையும் எவ்வாறாக இருக்கின்றது என்பது எங்களுடைய அதிகமானோரினுடைய தேடல்களாக இருக்கின்றது. மற்றாக்கள் தரும்போது இப்படி, நம்ம கொடுக்கும்போது எப்படி? நாம கொடுக்கும்போது எவ்வாறான உள்ளம் படைத்தவர்களாக இருக்கின்றோம்? மற்றாக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது முதற்தரமான ஒன்றை நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறதா? நமக்கு வரும்போது வாரது ஒரிஜினலாக இருக்கணும்.
பெஸ்டானதாக இருக்கணும். ஆனால் நாம் கொடுக்கும்போது இந்த சேலில் போய் எடுத்துக்கொண்டு வந்தோம் என்றால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம பெற்றாவுக்கு போனோம்டா அங்கிருந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. அன்பின் சகோதரங்களே, பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இவ்வாறான உள்ளம் படைத்த மனிதர்களாக எங்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்? நாங்கள் எங்களை அன்பு செய்வது போன்று பிறரை அன்பு செய்ய தவறி விடுகின்றோம். ஏன்? பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எங்களையே அன்பு செய்ய தவறிய மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விற்கு என்று ஒரு புண்ணியம் இருக்கின்றது, எங்களுடைய வாழ்விற்கு என்று ஒரு கௌரவம் இருக்கின்றது, எங்களுடைய வாழ்விற்கு என்று ஒரு மதிப்பு இருக்கின்றது. இந்த மதிப்பினை மறந்தவர்களாக நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே வாழுகின்றோம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் எங்களை மற்றவர்களிடம் விட்டு கொடுக்கின்றோம்? சற்று சிந்திப்போம். நமக்கு எது தேவையோ அதுல நாங்கள் மற்ற ஆட்களுக்கு விட்டு கொடுக்கிறது இல்லை. மாறாக தேவையில்லாத காரியத்துல எல்லாம் நாங்கள் எங்களை மற்ற ஆட்கள்கிட்ட இழந்துறது. நாங்கள் ஒரு ஆலயத்திற்கு வருகின்றோம் அல்லது வேறு இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் எவ்வாறாக ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நெறிமுறை இருக்கின்றது, வரைமுறை இருக்கின்றது. அவ்வாறான இடங்களுக்கு நாங்கள் பக்தியோடு செல்லுகின்றோம். நாங்கள் எல்லாம் கண்டிக்கு டூர் போனோம்னா என்ன செய்வோம்? தலதா மாளிகை போய் பார்ப்போம். தலதா மாளிகை பார்க்கும்போது எல்லா உடுப்பையும் போட்டுக்கொண்டு நாம் போக இயலுமா? எல்லா உடுப்பையும் நம்ம போட்டுக்கொண்டு போக இயலுமா தலதா மாளிகைக்குள்ள? இல்லை. அவர்கள் தங்களுடைய சமயத்திற்கென்று தம்முடைய கலாச்சாரத்திற்கென்று ஒரு கட்டுப்பாட்டினை விதித்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் நம்மளோட கோயிலுக்கு வருவோம். எப்படி வாரது? நம்ம சுற்றி வரவருக்கா பார்த்தோம்னா தெரியும். இந்த பெருநாட்கள் திருநாட்களில் எங்களுடைய இளைஞர் யுவதிகள் சில கல்யாணம் முடிச்ச அம்மாமார் அப்பாமார் வார விதங்களை பார்த்தா நமக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆலயத்திற்கு வார நாங்கள் என்னத்துக்கு வாரோம்? படம் பார்த்துட்டு போறதுக்கா? ஆலயத்திற்குள்ள வார நாங்கள் எதற்காக வாரோம்? ஆலயத்திற்குள்ளே எப்பொழுதுமே பிரசன்னமாக இருக்கின்ற இறைவனை சந்திப்பதற்காக நாங்கள் வருகின்றோம். இறைவனுடைய இறை இல்லம் நாடி வருகின்ற நாங்கள் எவ்வாறான தாழ்ச்சியினை எங்களுடைய வாழ்விலே கொண்டிருக்கின்றோம்? மாறாக நாங்கள் எவ்வாறான மனிதர்களாக இருக்கின்றோம்? நாங்கள் எங்கேயாவது ஒரு மினிஸ்டர்மாரை சந்திக்க போகிறோம்டா நல்லா கூனி குறுகி நல்ல பக்தியோட பவ்யமாக நாங்கள் போவோம். இல்லாட்டி சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார்களை சந்திக்க போகிறோம் என்றால் நாங்கள் மிகவும் பவ்யமாக நாங்கள் செல்லுவோம். எங்களுடைய ஆடை அணிகலன்களை நாங்கள் அளவாக பார்த்து கொள்ளுவோம். அவர்களுக்கு முன்னுக்கு நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு உட்கார மாட்டோம். கையில் ஃபோனை வச்சு நோண்ட மாட்டோம். ஃபோனை வச்சு எப்போ பார்த்தாலும் என்னவும் செய்து கொண்டிருக்க மாட்டோம் அவர்களுக்கு முன்னுக்கு நாங்கள் இருக்கும்போது. ஆனால் இவை அனைத்தையும் நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்குள்ளே வருகின்றோமோ, இறைவனை சந்திக்க இறைவனுடைய இல்லத்தை நாடி வருகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் செய்கின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்கின்றோம். சற்று சிந்திப்போம். நம்ம காலை குறுக்காலை போட்டு கொண்டிருப்போம். யாருக்கு முன்னுக்கு? எங்களை படைத்த இறைவனுக்கு முன்னுக்கு. இறைவனுடைய இறை பிரசன்னத்தில் நாங்கள் காலை குறுக்காலை போட்டு காலுக்கு மேலே கால் போட்டுக்கொண்டு இல்லாட்டி ஃபோன் எடுத்து நோண்டி கொண்டு நாங்கள் இறைவனுடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே வருகின்றோம். இறைவனை நோக்கி இறைவனை நாடி இறைவேண்டல் செய்திட. இறைவேண்டல் செய்திட நீங்கள் ஆலயத்திற்குள்ள வராட்டி தயவு செய்து ஆலயத்திற்குள்ள வர வேணாம் யாரும். இறைவேண்டல் செய்வதற்காக மாத்திரம் நீங்கள் ஆலயத்திற்குள்ளே வர முடியும். மாறாக அதை விடுத்து வேறு எதற்காகவும் இந்த ஆலயத்திற்குள்ள வர வேணாம். அதற்காக தான் ஆண்டவர் அன்றைய நாளில் பார்க்கணும். ஜெருசலேம் தேவாலயத்தில் சாட்டையை பின்னி அடிச்சு துரத்தினார். யாரு? இயேசுநாதர். வேற எங்கேயாவது அந்த மனுஷன் கோபப்பட்டிருக்கிறாரா? எதற்காக கோபப்பட்டார்? இறைவேண்டலின் ஆலயமானது, இறைவேண்டலின் இல்லமானது இறைவனுடைய வேண்டுதலை தவிர்த்து மற்ற அனைத்து காரியங்களிலும் பிஸியாக இருக்கின்றது. நம்மட வாழ்க்கையில சொல்றோம், நம்மட வழக்குல சொல்ல போறோம்டா நாங்கள் எல்லாம் பிஸியா இருக்கின்றோம் வெவ்வேறு காரியங்கள்ல. ஆனால் எதற்காக அந்த இல்லம் இருக்கின்றதோ அதனுடைய தன்மையை மறந்தவர்களாக நாங்களும் பல சந்தர்ப்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பின் சகோதரங்களே, எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் எங்களுடைய விசுவாசமாக எதை விதைத்து சென்று விட போகின்றோம் என்பதை குறித்து நாங்கள் கரிசனையோடு இருக்க வேண்டிய மனிதர்களாக இருக்கின்றோம். ஆக இறைவனுடைய பிரசன்னத்திலே இறை பக்தியும் தேவ பயமும் எங்களுடைய வாழ்விலே இருக்க வேண்டும்.
தேவ பயம் எங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற பொழுது நாங்கள் இறைவனை நோக்கி இறை விசுவாசிகளாக என்றும் வாழ்ந்திருக்க முடியும். இந்த இறை பயம் இல்லாட்டி தேவ பயம் என்பது எங்களுடைய வாழ்விலே இல்லை என்றால் நாங்கள் எதற்கும் துணிந்தவர்களாக மாறிவிடுவோம். எங்களுடைய வாழ்வும் அன்றைய நாளிலே அடித்து துரத்தப்பட்ட மக்களை போன்று, இயேசுவாலே அடித்து துரத்தப்பட்ட மக்களை போன்ற வாழ்வாக மாறிவிடுகின்றது. ஆக ஆலயங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்போம். இறை பிரசன்னத்தை நாடி வருகின்ற பொழுது நாங்கள் எவ்வாறான மனதினை உடையவர்களாகவும் நாங்கள் எவ்வாறான உடைகளை அணிந்து வர வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் இறை இல்லம் நாடி வருவோம், இறைவனை தேடி வருவோம், இறை ஆசீர் பெற்றிட. அடுத்ததாக நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மற்றவர்களை மதிக்கின்றோம். நான் ஏற்கனவே கூறியது போன்று நமக்கு முதற்தரமான விடயங்கள் தான் வேணும் மற்றாக்கள்கிட்ட இருந்து. ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு முதன்மையான விடயங்களை கொடுக்கின்றோமா என்று கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறி. நாங்களும் எவ்வாறு எங்களுடைய வாழ்விலே முதன்மையான விடயங்களை பிறரிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோமோ அதே போன்று எங்களோடு வாழுகின்ற உடன் பயணிக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நானும் முதன்மையான விடயங்களை செய்கின்ற பொழுது அவர்களும் எனக்கு முதன்மையான விடயங்களை தருவார்கள். அவ்வாறு முதன்மையான விடயங்களையும் முதற்கனிகளையும் நாங்கள் பகிர்ந்து வாழுகின்ற பொழுது எங்களுடைய அன்பு இறைவனுக்கு முன்னிலையிலே சகோதர அன்பாகவும் இறை பிரசன்னத்திலே ஊட்டம் பெற்றவர்களாகவும் இறை பிரசன்னத்திலே நாங்கள் என்றும் பயணிப்பதற்கும் வழிகோலுகின்றது. நாங்களும் இறைவனுடைய மக்களாக, திருநாமம் கொண்டவர்களாக, இறை பிள்ளைகளாக அவருடைய அந்த இறை பிரசன்னத்திலே நெடுநாள் வாழ்ந்திருக்க முடியும். ஆகவே நாங்கள் எங்களை எவ்வளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றோமோ அதே அளவிற்கு என்னோடு பயணிக்கின்ற, என்னோடு சமூகத்திலே வாழுகின்ற ஒவ்வொருவரையும் அன்பு செய்து அரவணைத்து அவர்களோடு உடன் சேர்ந்து பயணிக்கின்ற மக்களாக வாழ்ந்திட இறைவரம் கேட்டு தொடர்கின்ற பொழுதினிலே பக்தியோடு நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம்.